வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வின் தலைப்பு ஆன்மீக ஆசிரியர்களின் உண்மையான நோக்கம். இப்போ ஆன்மீக ஆசிரியர் என்பவர் வேறு, ஆன்மீக குரு என்பவர் வேறு. ஆன்மீக குருவுக்கும் ஆன்மீக ஆசிரியருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய மக்கள் ஆன்மீக ஆசிரியரை ஆன்மீக குருவாக இவர்களே மாற்றி விடுகிறார்கள். அங்குதான் நிறைய இடங்களில் பல பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம். ஆசிரியராக இருக்கக்கூடிய நிலை எது, குருவாக இருக்கக்கூடிய நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆன்மீக ஆசிரியரை குருவாக மாற்றும் பொழுது அவர்களுக்கும் என்ன ஆகிவிடுகிறது, நாம் குருவாக ஆகிவிட்டோம் என்று ஒரு மயக்கம் வந்து விடுகிறது. அவரை மயக்கத்தில் ஆழ்த்தி அவரது வாழ்க்கையில் பாதாளத்தில் தள்ளக்கூடிய வேலைகளை சுற்றி இருப்பவர்களையே செய்து விடுகிறார்கள். இப்ப ஆன்மீக ஆசிரியர் என்பதில் இன்னொரு பகுதி இருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று இருக்கிறது. இப்ப அப்படியெல்லாம் வந்துருச்சு. ஆன்மீக ஆசிரியர் வேறு, ஆன்மீக சொற்பொழிவாளர் வேறு. அதையும் நம்ம பார்க்கணும். சில பேர் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக மட்டும்தான் இருப்பார்கள், ஆசிரியராக இருக்க மாட்டார்கள். இதுல என்ன முக்கியமான வேறுபாடு? ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு நேரம் ஆன்மீகம் பேசுவதற்கு இவ்வளவு கட்டணம் என்று வாங்கிக் கொள்வார்கள். 1 மணி நேரம் ஆன்மீகம் பேச வேண்டும் என்று சொன்னால் 50,000 முதல் 1,00,000 வரை அவர்கள் கட்டணம் பெற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு மேல் அவர்கள் வருவதற்கு போவதற்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் வாங்குறதுல இருந்து எல்லாமே 1 மணி நேரம் ஆன்மீகம் பேச 1,00,000 ரூபாய் வரை செலவாகிறது. அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவினால் என்ன பயன், என்ன மாற்றம், சமுதாயத்தில் என்ன மாற்றம்? அந்த சொற்பொழிவை ஒரு 200 பேர் உட்கார்ந்து கேட்டாங்களே, அந்த 200 பேரிடம் என்ன மாற்றம்? எந்த மாற்றமும் இல்லை. 1 மணி நேரம் நன்றாக பொழுது போனது என்ற அளவில் தான் இருக்கிறது. இப்பொழுது நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களை உருவாக்கவில்லை, அவர் ஆன்மீக ஆசிரியர்களைத்தான் உருவாக்கினார்கள். இப்ப ஆன்மீக சொற்பொழிவாளர்களை விட ஆன்மீக ஆசிரியர்கள் உயர்ந்தவர்களா என்றால் நிச்சயமாக உயர்ந்தவர்கள். எப்படி என்று சொன்னால், இவர்கள் இந்த ஆன்மீகத்தை சமுதாயத்துக்கு கொண்டு செல்வதற்கு எந்த கட்டணமும் வாங்குவதில்லை. அதாவது ஆன்மீக ஆசிரியர்கள் என்பவர் பகுதி நேரமாகத்தான் தொண்டு செய்கிறார்கள். மகரிஷி அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். முழு நேர தொண்டாக இங்கு நான் செய்கிறேன் என்று சொல்வதை அனுமதிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அப்படி வேண்டுமென்றால் அவர் சன்னியாசியாக இருக்க வேண்டும். வேதாத்ரி மகர்ஷியினுடைய அந்த ஆன்மீக பயிற்சியிலே சந்நியாசம் என்பதற்கு இடமே கொடுக்கவில்லை. சரி, குடும்பத்தோடு நாங்கள் முழு நேர சேவை செய்கிறோம் என்று சொன்னால், உங்களது வாழ்க்கைக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சர்வைவலுக்கு உங்களிடம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் நீங்கள் செய்யுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த குடும்ப கடமைக்கு இங்க என்ன பண்ணுவீங்க, இங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அங்க எடுக்கிறது இல்லை, இங்க திருட ஆரம்பித்து விடுவீர்கள்.
குடும்பத்தோடு நான் முழுமையாக இதையே சேவையாக செய்கிறேன் என்று யார் செய்தாலும் அங்கு தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தவறு என்ன? செய்வதெல்லாம் தவறுதான். அப்படி ஆகிவிடும். அப்ப என்ன சொன்னார் மகரிஷி? குடும்பத்தோடு இருந்துதான் மனவளக்கலை ஆசிரியர் தொண்டு செய்ய வேண்டும். அங்கு குடும்ப கடமைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டு இது பகுதி நேரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனா குடும்பத்தோடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. யாரிடம் இருக்கிறது? மகரிஷி அதையும் சில பேரை குறிப்பிட்டு கூப்பிட்டு அவர் அழைத்தார். பல வருடமாக குழந்தை இல்லை. ஆனால் மாதம் 2 லட்சம் வரக்கூடிய அளவுக்கு அவர் பொருள் ஈட்டி வைத்து விட்டார். இப்போ அவருடைய காலத்தில் இனி பொருள் ஈட்டித்தான் அவர் தேவைகளை நிறைவேற வேண்டும் என்று இல்லை. ஆனால் குழந்தைகளும் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க 2 பேரும் குடும்பத்தோடு இந்த ஆசிரியர் பணியை தொண்டாக செய்வதற்கு வாருங்கள் என்று சொன்னார். அப்படி பல கோடி வைத்திருக்கக்கூடிய தம்பதியரை என்னுடன் வந்து இருந்து அந்த சேவையை தொடருங்கள் என்று கூட அழைத்தார். என்ன ஒரு கெட்ட நேரம் என்று சொன்னால் அவர்கள் அங்கு செல்லவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தும் செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று. சரி, அப்படியும் இருக்கிறார்கள். ஆக இந்த ஆன்மீக ஆசிரியர்கள் என்பவர்கள் இதை சேவையாக தொண்டாக செய்ய வேண்டும். சில ஆன்மீக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்களை விட அழகாக கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப மகரிஷி அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த கருத்தரங்கம் போன்று, வேதாத்திரிய கருத்தரங்கம் போன்று நடத்தும் பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து அந்த கருத்தரங்கிலே அந்த கருத்துரையாடல்கள் என்று அந்த தத்துவங்களை எல்லாம் கொடுக்க செய்வார்கள். மகரிஷி அவர்கள் வேதாத்திரியம் 14 என்று ஒரு புத்தகம் வெளியிட்டு அது வெளியீடு வந்த பிறகு அதில் 14 தத்துவங்கள் அதில் மகரிஷி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு கருத்தரங்கு என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு தலைப்பு, மாலை ஒரு தலைப்பு, ஒரு நாளில் 2 தலைப்பிலே கருத்தரங்கங்கள், இவ்வாறு 7 வாரங்கள் தொடர்ந்து நடத்தினார்கள். மகரிஷி அவர்கள் இருந்து அதை நடத்தினார்கள். ஒரு தலைப்பு காலையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தலைப்பிலே 2 ஆன்மீக ஆசிரியர்கள் உரையாற்ற வேண்டும். அதன் பிறகு மகரிஷி அவர்கள் இறுதி உரை கொடுப்பார்கள். இதுபோல 14 தத்துவங்களுக்கும் 28 ஆசிரியர்களை அவர்கள் அங்கு பேச வைத்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் ஒரு பேச்சாளரை போலவே அதை பேசி சமர்ப்பித்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப மகரிஷி அவர்கள் அவர்களுடைய சீடர்களை ஆன்மீக ஆசிரியர்களாக உருவாக்கி அவர்களை ஒரு பேராசிரியர் என்ற ஒரு நிலைக்கும் உயர்த்தினார்கள். இப்பொழுதெல்லாம் எங்கு விழா நடந்தாலும், அதாவது வேதாத்திரிய விழாக்கள் நடந்தாலும் அங்கு ஆன்மீக ஆசிரியர்கள் யாரும் பேசுவதே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதெல்லாம் வரவேற்புரையும் நன்றி உரையும் ஒரு 5 நிமிட தவம் நடத்தும் வாய்ப்பு தான் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து வெளியிலிருந்து ஆன்மீக பேச்சாளர்களை கொண்டு வந்து இங்கு பேச விடுகிறார்கள். அவர்கள் பேச்சு காது வரை செல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர மனதின் ஆழத்துக்கு செல்லக்கூடியதாக இல்லை. அப்போ இந்த நிலையை இன்றே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நிறைய ஆன்மீக குருமார்கள் இவ்வாறு ஆசிரியர்களை உருவாக்கவில்லை. அங்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் தனது வாரிசு என்று ஒருவரை உருவாக்கிவிட்டு சென்று விட்டார்கள்.
அது வாரிசு என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஆசிரமங்களாக மாறிவிட்டது. மகரிஷி அவர்கள் அந்த வாரிசு என்பதை உருவாக்கவில்லை, ஆசிரியர்கள் என்பதை உருவாக்கினார். ஏன் ஏன் என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் ஆன்மீக குருவாக இருந்தாலும் அந்த அதாவது அவர்கள் என்ன விளக்கி என்ன மாற்றத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை ஓரளவுக்கு மாற்றி அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆசிரியர்களாக ஆக்கிவிட்டார். இப்ப ஆன்மீக குருவுக்கும் ஆன்மீக ஆசிரியருக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? ஆன்மீக குரு என்பவர் இயற்கையை முழுமையாக உணர்ந்து 100% அதில் வாழ்ந்து மேலும் 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 பிரபஞ்சத்திடமிருந்து ஞானத்தை பல வகையான விஷய ஞானங்களை பெற்றுக் கொடுப்பவர் ஆன்மீக குருவாக இருப்பார். அவருக்கு விளக்கங்களும் கேள்விகளுக்கு பதில்களும் பிரபஞ்சத்திடமிருந்து வரும். ஆன்மீக ஆசிரியருக்கு குருவிடமிருந்து வரும். இப்ப ஆன்மீக ஆசிரியர் என்பவர் யார் என்று சொன்னால், டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்ற பயணத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் பர்ஃபெக்ஷன்ல இல்லை, அவர் பர்ஃபெக்ஷனா வாழல, ஆனா டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பயணத்தை தொடங்கி அதில் பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியர். ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு இந்த பயணமே தேவையில்லை. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கு ஒன்று இங்கு ஒன்று இங்கு ஒன்றுமாக எடுத்து அதை பொறுக்கி அதில் 2 கதைகளை இணைத்து 1 மணி நேரம் பேசிவிட்டு அவர் 50,000 பணம் பெற்று சென்று விடுகிறார். ஆனால் அவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று சொல்லலாமே தவிர அவர் சொற்பொழிவாளர் தான். அவர் என்னன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறத அந்த வாழ்க்கை அறம் என்பதற்கு அவர் வாழ்க்கை வருமா என்றால் வராது. ஏன்? 1 மணி நேரம் பேசுறதுக்கு 50,000 வாங்கினா அவர் எப்படி அறத்தில் வாழ முடியும்? நீங்க அறத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க தேவை என்பதை உணர்ந்து பொருளாதாரத்தை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்ப இப்படி நிறைய பொருளாதாரம் வந்தது என்று சொன்னால் அங்க எப்படி? அப்ப அங்கு ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாது. ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன? அறம் சார்ந்த வாழ்க்கை. அறம் சார்ந்த வாழ்க்கை தான் ஆன்மீகம். சார், அறம் சார்ந்த வாழ்க்கை தான் சார் நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது நீங்க சொல்லக்கூடிய அறம். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று ஒரு அறம் இருக்கிறது. நான் அறத்தின்படி தான் வாழ்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் உண்மையாக அறத்தின்படி வாழக்கூடிய ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால், இறை நீதிக்கு உட்பட்டு வாழக்கூடிய அறம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த அறத்தின்படி வாழ்வதுதான் அற வாழ்க்கை. நான் இந்த நாட்டின் சட்டத்துப்படி வாழ்கிறேன், ரைட்டு. இப்ப இந்த சட்டத்தின்படி நீ என்ன பண்ற? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி எல்லாத்தையும் நான் வரி கட்டி அதையும் அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 கோடி ரூபா வச்சிருக்கேன், மாசம் 3 லட்ச ரூபா வருது, எல்லாத்துக்கும் கரெக்டா டாக்ஸ் கட்டிடுறேன், ரைட்டு. 3 லட்ச ரூபா மாசத்துக்கு டாக்ஸ் கட்டிடுறேன். கட்டினது போக மிச்சம் முழுதும் உன் தேவையை பயன்படுகிறதா? தேவையை மீறி ஆடம்பரமாக வாழ்கிறாயா? அப்ப அதுல நீ எவ்வளவு கொடுக்குற? சமுதாயத்துக்கு கொடுத்த. அங்கதான் ஆன்மீகம் என்பது, அறம் என்பது வருகிறது. அவ்வளவு சட்டப்படி இருந்தாலும் நான் சட்டப்படி வரி கட்டி விட்டேன், நான் அதற்கு மேல் இருப்பதை நான் யாருக்கு கொடுக்க வேண்டும்? நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன், சௌகரியமாக வாழ்கிறேன் என்று சொன்னால் அது ஆன்மீக வாழ்க்கை அல்ல. அல்ல, அது அற வாழ்க்கை அல்ல. அற வாழ்க்கை அல்ல. அதாவது யாருக்கும் துன்பம் கொடுக்காத வாழ்க்கை, ரைட். அறத்தில் ஒரு பகுதியை நீங்கள் மேற்கொள்ளலாம், ஆனால் அறத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. இன்னைக்கு அவங்க பேசினவங்க மல்லிகா அம்மா கூட என்ன சொன்னாங்கன்னா, அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னாங்க. பரஞ்சோதி மகனின் அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசினாங்க. அஷ்டாங்க யோகம் எங்கு தொடங்குகிறது? அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இதுதான் நாம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ பிரத்யாகாரா தாரணா என்றால் அது என்ன? இயமம் நியமம் என்றால் என்ன? எங்க அங்க தொடங்குது, இயமம் நியமம்ல தொடங்குறது. இப்போ இயமம் நியமம் அப்படிங்கிறதுல இருந்து தான் அடுத்ததுக்கே வருது. நாம இந்த ஆன்மீகம்ங்கிறதே பிரத்யாகார தாரணா அதுலதான் நம்ம பொதுவா தொடங்குறோம். பிரத்யாகாரா என்றால் பல எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. தாரணை என்றால் ஏதாவது ஒன்றில் நிலைக்கு செய்தல் என்று சொல்லுகிறார்கள். தியானம் என்றால் அந்த ஒன்றிலும் இல்லாமல் மனதை தனித்த மனமாக, எம்டி மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனமாக நிற்கச் செய்தல், அதான் தியானம் சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் இங்கேயே ஒரு குழப்பம் இருக்கு. தாரணை என்பதைத்தான் தியானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அதானே செய்யறாங்க. திருவிளக்கு போற்றி பூஜை 108 போற்றி சொல்வது, ரைட்டு. அதுல அந்த போற்றியிலேயே மனம் இருந்தால் அதற்கு பேரு தியானம். விளக்கு பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துல 500 பேர் உட்கார்ந்து செய்யறாங்க. அந்த 108 போற்றியை தவிர வேற எந்த ஞாபகமும் எனக்கு இல்லை என்று சொல்பவர் ஒருவர் கூட இல்லை. அது தாரணை கூட கிடையாது. அது வெறும் சடங்காக இருக்கிறது. ஆனால் அது ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்று வேலை. அதை அரேஞ்ச் பண்ணி செய்யறவர் என்ன பண்ணுவார்? பல லட்ச ரூபாயை நான் வசூல் பண்ணி அவர் சம்பாரிச்சு போயிட்டே இருக்கார். இதுதான் நடக்கிறது. அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இயமம் நியமம்னு ரெண்டுக்கு சொன்னாங்க விளக்கம். என்ன அப்படின்னா எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் சொன்னாங்களா? இப்போ அது ரெண்டும் முடிஞ்ச பிறகுதான் என்ன பண்றாங்க? ஆசனம் பிராணாயாமத்துக்கு அவர் சொல்றாங்க. அப்புறமேலு பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி. இப்போ வேதாத்திரி மகர்ஷி நமக்கு நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காருன்னு பாருங்க. நம்ம வேதாத்திரி மகர்ஷி ஆசிரியர்களுடைய வேலை எங்க இருக்கிறது என்று பார்த்தால், பிரத்யாகாரா தாரணா தியானம் மூன்றையும் இணைத்து ஒன்றாக கொடுத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சி சொன்னார். இப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த தாரணை என்பதுதான் ஆக்கினை, தியானம் என்பது துரியம். நம்ம நிறைய பேர் ஆக்கினை என்பதை தியானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, புலன்களில் இருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் அங்க ஆக்கினையில் நடக்கிறது. ஆனா புலன் உணர்வுகளிலிருந்து எண்ணங்கள் வருகிறதே, எவ்வளவு எண்ணங்கள் வருகிறது, எத்தனை வகையான எண்ணங்கள் வருகிறது. அப்ப அது எங்க என்ன ஆச்சு? அப்ப அந்த இடத்துல முழுமையாக மனம் விடுதலை பெறவில்லை. 5 புலன்கள்ல இருந்து வெளியில வந்துட்டோம். ஆனா அந்த புலன் அனுபவங்கள் என்ற எண்ணத்தில் நிற்கிறோம். அப்ப அந்த இடத்துல வெறும் தாரணை தான், தாரணை தான். அப்ப துரியம் வரும்போதுதான் அந்த எண்ணங்களும் மற்ற ஒரு நிலை அப்படின்னு வர்றோம். இப்ப இங்கதான் வர்றோம். இங்க வந்த பிறகு, துரியம் வந்த பிறகு, துரியம் தவம் செய்த பிறகு நம்ம அகத்தாய்வு தற்சோதனை என்றெல்லாம் செய்து, அந்த அகத்தாய்வு தற்சோதனையின் இறுதியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறோம். 2 ஒழுக்க பண்பாட்டின்படி வாழ்வதற்கான ஒரு முடிவுக்கு வருகிறோம். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். இப்ப எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எப்ப வர்றோம்? தியானம் முடிச்சு அப்புறம்தான் மகிழ்ச்சி கொடுக்கிறார். ஆனால் இது அஷ்டாங்க யோகத்தில் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயமம் நியமம், அங்கேயே இது ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 ஒழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்ந்த பிறகுதான் ஆசனம் பிராணாயாமமே வரணும். அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரா தாரணா தியானம் வரணும். அப்பதான் சமாதி. இப்ப அஷ்டாங்க யோகத்தை எப்படி மகரிஷி மாத்திருக்காரு பாருங்க.
இங்க தியானத்துல வந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்றாரு, இரண்டொழுக்க பண்பாடு கொடுக்கிறாரு. அப்ப இரண்டொழுக்க பண்பாடு படி வாழ்ந்து அப்புறம் திரும்பவும் அஷ்டாங்க யோகத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். மகரிஷியினுடைய மெத்தடே அப்படிதான் இருக்கு. ஆக்கினை நேரா கொடுத்துட்டாரு, துரியம் கொடுத்துட்டாரு, துரியாதீதம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நேரா என்ன பண்றாரு, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை என்று மீண்டும் அங்கிருந்தே வர சொல்றார். மீண்டும் முதல்ல இருந்து வாங்கன்னு சொன்னாரா? அப்ப அதே மாதிரிதான் அஷ்டாங்க யோகத்துல முதல்ல இருந்து வா. எப்ப நல்ல துரியதவம் பண்ணி தற்சோதனை பண்ணி இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அப்பதான் நீ என்ன பண்ற, இயமம் நிம்மதிக்கே வர்றிய. அதுக்கப்புறம் ஆசிரம் பிரணயாமம் திருப்பி தியானத்துக்கு வா. அது மாதிரி வாழ்ந்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது அந்த தியானம் முழுமையாக இருக்கும். நான் அதனாலதான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நாம் செய்வதெல்லாம் தியான பயிற்சி, தியானம் அல்ல. அப்ப மகரிஷி அவர்கள் ஆன்மீக ஆசிரியர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இப்ப பிராக்டிக்கலா அவங்கள ஆன்மீகத்தின் அஷ்டாங்க யோகத்தில் ஆன்மீக பயணத்துக்கு தயார் செய்ய வேண்டிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கும். இங்க எல்லாம் நிறைய பேர் பேராசிரியர் வந்தோடனே நாங்க பிரம்மஞானம் முடிச்சோன்னே எல்லாம் முடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. இல்லை, அங்குதான் தொடங்குகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இங்குதான் முதல் தொடக்கம், இனிமேல் தான் முதல் தொடக்கம். பிரம்மஞான சான்றிதழ் கொடுத்து விட்டு மகரிஷி அவர்கள் அன்று சொன்னார்கள், நீ அட்மிஷன் போட்ட உடனே நான் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னு சொன்னார். எங்க பிரம்மஞான சான்றிதழை கொடுத்து விட்டு, அப்பதான் ஒரு 150 பேர் உட்காருவான், அந்த சின்ன கால் தான் இருக்கும், 150 பேர்ட்டையும் சொல்லுவார், இப்பதான் உங்களுக்கு பிரம்மஞானத்துக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம், அட்மிஷன் போட்ட அன்னைக்கே உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு விட்டது. காலேஜ்ல எல்லாம் நீ 3 வருஷம் படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண பிறகுதான் உனக்கு டிகிரி கொடுப்பாங்க. இங்க நான் முதல்ல டிகிரியை கொடுத்துட்றேன். இந்த சான்றிதழுக்கு உன்னை தகுதியானவனாக நீ அவரவர் மாற்றிக்கொள். அப்ப இங்கதான் உனக்கு ஆன்மீகமே தொடங்குகிறது என்று சொன்னார். ஆனா நம்மளால நாங்களாம் அப்பயே முடிச்சிட்டோம்ங்க, பிரம்மஞானம் முடிச்சிட்டோம்ங்க. அப்ப இப்ப நிறைய பேர் அப்படி சொல்றது உண்டு. நிறைய பேர் இப்ப நான் சந்திக்கும் போது நாங்களாம் அந்த வருஷமே முடிச்சிட்டோம், இந்த வருஷமே முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. முடிச்சிட்டீங்க, இப்ப எப்படி வாழுகிறீர்கள்? அறத்தின்படி வாழ்கிறீர்களா? அப்ப அறத்தின்படி ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டு அதில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆன்மீக ஆசிரியர்கள். அப்ப எப்படி இருக்கணும்? பிறர் துன்பம் போக்க தெரியணும். இப்ப என்ன அது பாருங்க, இன்னைக்கு ஆன்மீக ஆசிரியர்கள், வேதாத்திரிய ஆசிரியர்கள் என்று, பேராசிரியர்கள் என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் இப்பொழுது என்ன ஆகிவிட்டார்கள், நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இந்த வாசி யோகம் நான் கற்றுத்தருகிறேன் என்று நிறைய இடத்துல நாங்களாம் ஆன்மீக குருமார்கள் என்று நிறைய பேர் சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவரவர் நான் தான் குரு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறான். 30 வயசு, நான் 35 வயசுலேயே நான் குரு என்று சொல்லிக்கொண்டு பல கோடிகளை வாங்கி கொண்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு, இப்ப அவரு பல கோடி தட்டிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய வந்துச்சு. இப்ப வாசி யோகம், இந்த யோகம், அந்த யோகம் என்று யாரோ யூடியூப்ல எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் நிறைய பேர் போய் எதையாவது செய்து கொண்டு இந்த குண்டலினி சக்தியை எங்காவது ஒரு இடத்தில் தேக்க வைத்துக் கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். சிக்கலில் மாட்டிக்கொண்டு மனம் பிதற்றல் நிலை, உடலில் பல வகையான நோய்கள், அந்த வாழ்க்கையில் எந்த நிலையில் அடிப்படையாக வாழ வேண்டுமோ அதை வாழ முடியாத நிலை, இப்படி நிறைய மாட்டிக்கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். அவர்கள் சிக்கலை தீர்ப்பதற்கும் வழி இல்லை. இவர்கள் வெளியூரில் இருந்து நிறைய பேர் போன் பண்றதை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நம்மாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. சரி, இப்படி ஒரு துன்பத்தில் இந்த ஆன்மீகம் என்று ஒரு போலி ஆன்மீகத்தில் போய் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க பாருங்க. இதோட ஒரு பெரிய ஆன்மீக குரு என்று சொல்லி கொண்டிருந்தவர் நிறைய பேருக்கு தீட்சையை கொடுத்து விட்டு, உலகம் முழுவதும் கொடுத்து விட்டு பல கோடி அவர்கள் அதை வசூல் செய்தார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தை மூடிவிட்டார்கள். இப்ப அவர்களுக்கு
அவர்களுடைய அந்த பயிற்சியிலே ஏதாவது சிக்கலாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு யார் தீர்வு கொடுப்பது? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா? இந்த குண்டலினி சக்தி, குண்டலினி ஆற்றல் என்பது எழுப்பப்பட்டால் அது முறையாக எழுப்பப்பட வேண்டும். அது முறையான இடத்திற்கு சென்று அடைய வேண்டும். அது எங்காவது சிக்கிக்கொண்டால் அது பல பிரச்சனைகளை உடலில், மனதில் உருவாக்கும். மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ஆசிரியருக்கு அந்த பயிற்சி கொடுக்கும்போது இந்த ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு கடமை, ரொம்ப முக்கியமான கடமை என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஆக்னை தீட்சை கொடுத்த பிறகு அவர் சாந்தி வாங்கினாரா இல்லையா என்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னார். அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவரை தேடி போயாவது வீட்டில் போய் கூட சாந்தி கொடுத்துருந்தார். அதுக்காக அவர் அட்ரஸை வாங்கி வைக்கினார். சாமி எதுக்கு சாமி அதில் இவரை அறிமுகப்படுத்தியவருடைய அட்ரஸ் எதுக்கு சாமி இந்த ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னு கேட்டோம். எப்பா அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னா அந்த அறிமுகப்படுத்தினவரை பிடிச்சி, யோ அவரை கூப்பிட்டு முதல்ல சாந்தி கொடுத்து அனுப்பியா அப்படின்னு. சாந்தி கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆன்மீக ஆசிரியரின் முக்கியமான கடமை என்று சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப 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 அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆக்னை தீட்சை கொடுத்து விட்டு சாந்தி கொடுக்காமல் விட்டு விட்டு அவர் அடையக்கூடிய பாதிப்புகள் அத்தனைக்கும் உரிய கர்ம வினைகளை எல்லாம் இந்த ஆசிரியர்கள் தான் அடைந்தே தீர வேண்டும். இப்ப நான் சொல்றேன், நிறைய ஆன்மீக ஆசிரியர்கள் அந்த கர்ம வினையை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஸ்கூல்ல போய் 500 பேருக்கு ஆக்னை கொடுத்துடுறது, சாயந்தரம் என்ன பண்றது, சாந்தி கொடுக்கறது, முடிஞ்சு போச்சு. சாயந்தரம் ஒரு 15 பேர் லீவு போட்டாங்க, 15 பேர் கொடுக்கவே இல்லை. அவர்கள் தொடர்ந்து செய்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அதற்கு யார் பொறுப்பு? அந்த கர்மவினை யாரை சாரும்? அந்த ஆசிரியரைத்தான் சாரும். ஆனா அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, நான் 500 பேர் டார்கெட் முடிக்கிறதுக்கான தானே கொடுத்தேன். அப்ப அது எங்களுடைய அறங்காவலரைத்தானே சாரும். அறங்காவலர் என்ன சொல்ற, எங்க ஜோன் தலைவரைத்தானே சாரும். கடைசியில் மொத்தமா தலைவரை சாரும் அப்படின்னு சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கலாம். எல்லோரையும் சாரும். மகரிஷி அவர்கள் அவ்வளவு அது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்று ஒருவர் அதுவாடி ஒரு சிக்கலில் வெளியூரில் இருந்தார். அருகில் இருக்கக்கூடிய மண்டத்தில் போய் இந்த கிளியரன்ஸ் வாங்கி கொள்ளுங்கள், அப்பதான் இது சரியாகும், அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக ஆசிரியர்கள், வேதாத்திரி ஆசிரியர்களுக்கு கிளியரன்ஸ் என்றால் என்ன என்றே எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் பேராசிரியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஊர்ல போனாலும் அது கிளியரன்ஸ் அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் இது சாதாரணமாக சாந்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு இவர்களுக்கு எங்காவது ஒரு இடத்தில் அது சிக்கிக்கொண்டு ஒரு தடையாகி கொண்டு இருந்தால் வெறும் சாந்தி கொடுப்பது பத்தாது, அவர்களுக்கு கிளியரன்ஸ் என்று அதை கொடுக்க வேண்டும். அதை சுத்தி என்று சொன்னார்கள். அதை சுத்தம் செய்து அதை இறக்க வேண்டும் என்று, அதற்கு பெயர் தான் தண்டுவட சுத்தி என்று சொன்னார்கள். தண்டுவட சுத்தி நாம செய்யறது ஒண்ணு, ஆசிரியர்கள் தண்டுவடத்தை சுத்தம் செய்வது என்பது ஒன்று. இன்றைக்கு அது சொல்லித்தரப்படுவதே இல்லை, ஆசிரியர்களுக்கு தெரியவே இல்லை. இப்ப இன்றைக்கு அவர் ஒருவர் அங்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த ஆசிரியரிடம் போன கொடுங்க, எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன்னு சொன்னேன். ஆனால் அதற்கும் அவங்க தயாராக இல்லை. இப்ப அவர் கிளம்பி அங்கிருந்து ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்து இப்போ அதை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார். 1 மணி நேரம் இங்க அதை கொடுத்து அதை அனுப்பிச்சு விட்டுரு. ஒருத்தர் இதுக்காக அங்க வெளியூர்ல இருந்து தேடி இங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இதுபோல் எத்தனை பேர் எங்கெங்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆன்மீக ஆசிரியர்கள் என்ன செய்கிறோம்? நம்ம ஆன்மீக ஆசிரியர்கள் துன்பம் போக்கிறோமோ இல்லையோ, இந்த துன்பத்தை உருவாக்கி விட்டு அந்த சொல்லுவாங்க நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு, அதை உருவாக்கி விட்டுட்டு நீங்க டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்தனை கர்மமனையும் நம்மளை சாரும். ஏன்னா அதனால் எவ்வளவு பாதிப்பு இன்றைக்கு வந்திருக்கிறவர்களுடைய பாதிப்பு, அவர் குடும்பமே பாதிப்பு. அவருடைய திருமணமாகி 6 மாதம் ஆகிறது, அந்த மனைவி வாழ்க்கையே போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு.
இப்ப அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இப்படி போய் சிக்கிக் கொண்டார். அப்ப அவர் சாந்தி பெற்றீர்களா என்று கேட்டால் சாந்தி கொடுத்தாங்க, கொடுத்தாச்சு, உங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை ஒரு 15 நாள் தொடர்ந்து செய்ய சொன்னாங்களா? அப்படியெல்லாம் செய்ய சொல்லலைன்றார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அவர்கிட்ட நான் சொல்லும் போது அதான் சொன்னேன். ஒரு அம்மா வந்து காய்கறி கூடைய கீழே இறக்கி வச்சிருச்சு, தூக்கி தலையில வைக்க முடியல. இப்ப அந்த அம்மா ஒரு சிக்கல்ல இருக்கு. இந்த காய்கறி கூடைய தூக்கி தலையில வைக்கப்பான்னு சொல்லுது, நான் வந்து தூக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்போ இது மாதிரிதான் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிட்டீங்க. அது குண்டலினி ஆற்றல் எங்கோ ஒரு சிக்கி கொண்டது. அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். அது உங்க வாழ்க்கை அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. ரைட். இப்ப அந்த கூடையை தூக்கி வைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அதை கிளியரன்ஸ் என்ற முறையில் சமன் செய்து உங்களுக்கு அதை கொடுத்து விட்டேன். இப்ப அந்த மாதிரி தலையில தூக்கி வச்சாச்சு. இப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும், தூக்கி வச்சோடனே அந்த கூடையை 2 கையால பிடிச்சிட்டு நடக்கணும்ல. தம்பி நான் நடக்கிறேன், நீங்க இந்த கூடையை பிடிச்சிக்கிட்டே என் கூடையை வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நடக்கணும். அப்ப இன்னைக்கு அதை கொடுத்துட்டோம். ஒரு 15 நாட்கள் அதை என்ன செய்யணும், அவரு அந்த இடத்தில் மனம் வைத்து அதை சமன் செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த இடத்தில் நிலைக்கு செய்ய வேண்டும். அப்பதானே சரியாகும். ஆன்மீக ஆசிரியர்கள் இருந்தால் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். சாந்தி கொடுத்த பிறகு, சாந்தி கொடுத்துட்டா சரியா போச்சு இல்ல, நீங்க கொடுத்து சரியா போயிடுச்சா? நீங்க வெறும் ஆசிரியர் தான், ஆசிரியர் தான். ஆனால் ஒரு குரு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நிலைக்க செய்வதையும் அவர் செய்வார், செய்ய முடியும். அவர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கே கொடுத்துருவார், தொடாமலேயே கொடுத்துருவார். அந்த அளவுக்கு அது குருவுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது. நாம கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு 15 நாள் அதை செய்யுங்கன்னு சொல்லணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் சொல்றோம், இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுல டார்கெட் அப்படின்னு வச்சுட்டு வேலை செய்யக்கூடாது. அது ஆன்மீகமே அல்ல. அந்த அடிப்படையிலே ஆன்மீக ஆசிரியர்களுடைய உண்மையான நோக்கம் என்பது நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் முடிந்த அளவுக்கு துன்பத்தை போக்கி அந்த அறிவின் பயணம் என்ற டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் என்பதில் பயணித்துக் கொண்டிருப்பதுதான் நமது நோக்கம். அந்த பயணத்தில் ஒரு நிலையை அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் குருவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பயணத்தின் போதே நான் குருவாக மாறிவிட்டேன் என்று நீங்களாக புரிந்து கொள்வதோ, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை குருவாக மாற்றி விட்டார்கள் என்று மயங்கிக் கொள்வதோ, அது பெரிய மயக்கத்தின் ஒரு உச்சகட்ட மயக்கம் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் ஆன்மீக தொண்டு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேசலாம். வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? சாந்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னுடைய எண்ணம் வந்து சரியான்ட்டு நீங்க சொல்லுங்கய்யா. அதாவது எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல, ஆரம்பத்துல இருந்து மனவளக்கலவுல வந்ததுல இருந்து இந்த ஞான ஆசிரியர்னு சொல்லி நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை கேள்விப்பட்டேன். அப்படி வந்து அதாவது விருது எல்லாம் வேண்டாம், ஞான ஆசிரியர்ன்ற விருது வேண்டாம். ஆனா எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, நான் ஒரு 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 சரியான ஞான ஆசிரியரா எனக்கு சூழ்நிலை வரணும், நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் வந்து எனக்கு அது வந்து சரியானதா இல்லைன்னா என்னுடைய ஆசையா இல்லைன்னா பேராசையாங்கய்யா, எனக்கு தெரியல. அதாவது ஞான ஆசிரியரா நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கரெக்ட். ஆனா அந்த ஞான ஆசிரியருங்கிற பேரு எனக்கு வரணும் அப்படிங்கிறது அது தேவையில்லை. அது நீங்க நினைக்க கூடாது, அது தானா வரணும். அது மற்றவர்களால் நாம் வாழும் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்தோம் என்றால் வராது. அந்த முயற்சி செய்தால் நிறைய பேர் இன்னைக்கு பேராசிரியர் ஆகணும்னு முயற்சி பண்ணி வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேராசிரியரே கிடையாது.
ஆ சரி சரி சரி. பேராசிரியர் இப்ப நான் 1991 அருள்நிதி ஆயிட்டேன். ம். ஆனா சரிங்க. கிட்டத்தட்ட 2000 வரை அருள்நிதியா ம். தான் இருந்தேன். பேராசிரியருக்கு நான் முயற்சி எடுக்கவே இல்லை. சரிங்கய்யா. முயற்சி எடுக்கவே இல்லை. அது நாம சரி. எடுக்கக்கூடிய முயற்சி அல்ல அல்ல. ஆமா. இதுவா அப்ப அப்ப வந்து மகரிஷி வந்து டாக்டர் அனந்தநாராயணன் சொல்லி நீங்க மதுரையில பேராசிரியரே இல்ல, நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, ம். யாராவது ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புங்க, நிறைய ஊர்ல ஆசிரியர்கள் வந்துட்டாங்க, மதுரையில ரொம்ப கம்மியா இருக்கு, அங்க இருந்து ஆ. நீங்க யாராவது 2 பேரை அனுப்புங்க அப்படின்னு மகரிஷி கேட்டு அனுப்பிச்சு விட்டு, அப்படி ம். ம். வரும்போது அவர் வந்து யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆ. சொல்றார். அப்ப 2 பேர் யாரு வந்து யாராவது வந்து கேட்கணும், என்ன என்னைய ம். அனுப்புங்க, நான் வர்றேன் நான் வர்றேன்னு வந்து கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆ. என்கிட்ட ஒருத்தர் ஓ. கேட்கிறாரு, அப்பா இது மாதிரி ஆ. மகரிஷியே வந்து 2 பேரை அனுப்ப சொல்றாராம், அதுக்காக வந்து 2 பேரை அனுப்பணும்னு சொல்றாரு, போய் கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஆ. நான் போய் கேட்டு எனக்கு ஆசிரியர் கொடுக்கறது, எனக்கு அந்த ஆசிரியர் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆ. ஆ. இல்லங்கய்யா, நான் போய் உங்களுக்கு வந்து கேட்டேன் அப்படின்னு இந்த சொன்னோம்னா, எனக்கு தகுதி இந்த இருந்தால் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அப்படின்னு ஆ. சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆ. அப்ளிகேஷனை எடுத்துட்டு ஆ. அந்த பேராசிரியரே எங்க வீட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் கையெழுத்து வாங்கிட்டு போனார். ஓ. ம். அப்படிதான் நான் ம். வந்தேன். ம். எனக்கு 10 வருஷம் நான் போவே இல்லை. ஆ. இப்பொழுதெல்லாம் ஆக்கினை எடுத்து 6வது மாதம் பேராசிரியராக மாறி விடுகிறார்கள். அதனால ஆமாங்கய்யா. நாம பேராசிரியர் ஆகணும், ஞானாசிரியர் ஆகணும் அப்படின்னு நாம நினைக்கிறது அப்படிங்கிறது தவறு. ஓகே. அப்படி ம். நம்ம ம். நினைக்கக்கூடாது. நம்ம அதுபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவருக்கு ஆ. அந்த தகுதி இருக்கிறது என்று குரு கொடுக்க வேண்டும். ஓ. ம். 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 அப்ப ம். இப்ப மகரிஷி ம். வந்து கேட்டு விட்டு அதுல இருந்து நம்ம இப்ப வந்து நீ போப்பா, அன்னைக்கு 2 பேரும் சொன்னார் மகரிஷி, அன்னைக்கு நான் ஒருத்தன் தான் போனேன். ஓ. அன்னைக்கு நான் சரி சரி. மதுரையில இருந்து நான் ஒரு ஆள் தான் போறேன். ம். அப்ப ம். 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 அப்படி வந்ததுதான் அந்த ஆசிரியரை தவிர, இப்ப எல்லாம் ம். வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் ஆசிரியராக்கி இன்னைக்கு ஒரு 20,000 பேர் ஆசிரியர், அப்படி அல்ல. நாம் ஆமாங்கய்யா. அந்த முயற்சி எடுக்க தேவையில்லை. அதற்கு நம்மை சரி தகுதிப்படுத்திக் கொண்டால் போதும். அவ்வளவுதாங்க. சரி. இப்ப வந்து உங்களை என்னுடைய நீங்கள் கேள்வி என்னன்னா, தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சரிங்க. அதுபடி இப்ப வந்து அதுபடி வாழ ஆரம்பிங்க. நீங்க வாழ வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது தானாக வரும். அது அது வந்து நம்ம மன நிறைவே அந்த நமக்கு தெரிஞ்சிரும். என்னங்கய்யா? அப்படித்தானங்கய்யா? அது நம்மளுடைய மன அதாவது நிறைவு. நீங்களே ஆ. நம்ம ஞான ஆசிரியர் அளவுக்கு ஆயிட்டோம் அப்படின்னு நீங்களே நிறைவு கொள்ளாதீங்க. ஓ! சரி சரி சரி. ஆ. அது ஆ. அந்த நிறைவு அது ம். இறைநிலைக்கு வரணும். ரைட்டு. இவங்க வந்து சரிங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்ல, இவங்க ஆ. துன்பம் போக்கும் பாடி வாழ்றாங்க அப்படின்னு அந்த ரெக்கக்னேஷன் இறைநிலை கொடுக்கணும். உரிமையிலே கொடுக்கணும். சரிங்கய்யா. நாமே அப்புறம் வந்து ஆனா நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படிலாம் ஆ சொல்லிக்க கூடாது. அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனாலும் சொல்ல யாருமே வேண்டியது வந்து நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றதே தவறு. தவறு. ம். 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 தவறு. ம். ரைட். என்னுடைய நம்ம செய்ய என்னுடைய வேண்டிய கேள்வி. நம்ம ஆ. செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு கடமையை செய்து கொண்டே இருப்போம். அவ்வளவுதான். சரி. இப்ப என்னுடைய கேள்வி ஆ, என்னன்னா, நீங்க நீங்க ம், வந்து உங்களுக்கு நீங்க வந்து இந்த சொன்னீங்க இல்லையா? அது வந்து ம். வேதாத்திரத்துக்குள்ள வந்ததுனால இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சா? இல்லைன்னா ஆ, ஆரம்பத்திலே உங்களுடைய பிறவியே அந்த மாரி உங்களுடைய இல்ல உங்களுடைய அப்படி இயல்பு. எண்ணமே அப்படி அப்படி அதாவது இது மாதிரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. ஆ. அதாவது சரி. நம்ம போனோம், பயிற்சி செஞ்சோம், 10 வருடமாக அத நம்ம அப்பயே வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லா வேலையும் நம்ம பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்ப என்ன சரிங்கய்யா. ஆகுது? சரி. மகரிஷி ஆ. அங்கிருந்து கேட்டுட்டு அ அத இந்த இதுக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு அதுக்கு ஒருத்தர அனுப்புற அளவுக்கு அதுவரைக்கும் நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க, 10 சரிங்க. வருடம். அப்ப நம்ம செய்ய ஆ. அதுவரைக்கும் நீங்க சும்மா இல்ல. நீங்க வேற உங்களுடைய தொண்டு சேவை செய்து கொண்டே இருங்க. அவ்வளவுதான். ம். ம். நான் சரிங்க, சரி. பேராசிரியர் ஆன பிறகு வெளியூர்ல தான் நிறைய பண்ணேன். அதுக்கு முன்னாடி 10 சரி. வருஷம் லோக்கல்ல அவ்வளவு சர்வீஸ் நம்ம பண்றோம். பண்ணணும். ஓகே. அதுதான் நம்ம வேலை. சரி. நம்ம ஆமா, பண்ணிக்கிட்டே ஆமா. இருந்தால் தானாக வரும். அதுதான் சரிங்க. நிலையானது. இப்ப நாம தேடி இப்ப போனோம்னா வந்து அது நிலையானது அல்ல. ஆமாங்கய்யா. இப்ப வந்து நம்ம எண்ணங்கள் வந்து இருக்குங்கய்யா. நம்ம சுற்றத்துல பக்கத்துல இருக்கிறவங்க, அதாவது ஃபேமிலிய கூட சொல்லுங்கய்யா. இப்ப அந்த ம். எண்ணம் எனக்கு இருக்கு உண்மையிலேயே. நம்ம எப்படி அது பயன்படுத்திக்கிறோம்? அதுமா வந்து அது ம். அது உண்மைய சொல்லணும்னா, அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பெருமையை தேடுகிற மாதிரி ஒரு பெருமையை அ விரும்புகிறீர்கள்.
என்பதை ஆ, இப்ப நான் ஓப்பனா சொல்ல முடியல. அதை பரவாயில்ல சொல்லுங்க. விரும்புகிறீர்கள், இல்ல அதை எடுத்து வெளியே தூக்கி போடுங்க. அது ஆ, வேண்டாம். ஆ. இல்ல அது என்னோட நமக்கு எண்ணம் என்னன்னா, நல்லது இல்லைங்கம்மா. ம். ஆமா ஆமா இல்லங்க ஒரு சின்னது எனக்கு என்னன்னா ம். நிறைய நம்ம வந்து இப்ப உங்களை மாதிரி இருந்து நிறைய தகவல் தெரியுது, நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்து எனக்கு ம். ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம சரி. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட அதை வந்து கொண்டு வர ம். முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினால நான் அது ஏன் அதுக்கு முடியல தெரியுங்களா? அது ஏன் முடியல? இப்ப நீங்க ஆ, அது உண்மையை தெரிஞ்சுங்க. நீங்க இன்னும் ஆ, பர்ஃபெக்டா மாறலன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க மாறு. மாறல. ஓ, ஆ, சரி சரி. ஆ, ஆ, சரி. அங்கதான் நம்மள்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான். ஆ, நம்ம சரி இன்னும் சரி சரி. மாறணும் போல் இருக்கு அப்படிங்கறதை அதனாலதான் அந்த உணர்ந்து தெளிவு கொள்வதற்கு வாய்ப்பு. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அந்த ஆ, தெளிவு எனக்கு அந்த அதுதான்மா. ஆ, இந்த ரெண்டு இந்த பக்கமா இடத்த இருக்கிற நீங்க மாதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகேங்க. அப்ப வந்து நான் என்னுடைய வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யாரை இது அவ்வளவுதான், விடாம அவ்வளவுதான், அவ்வளவுதான். அத நம்ம கரெக்டா ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இறைநிலை அவர்களை மாற்றி விடும். சரிங்க. எனக்கு அதுதான். வீட்ல இருக்கிறவங்கள கூட நமக்கு நம்ம அதாவது பயம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம தமிழ் ஆனந்தமோ, வேதாத்திரியமோ நிறைய விஷயங்கள் நமக்கு ஆ, நிறைய புரட்டி ஆமா, போட்டுட்டே நீங்க இருக்கு. போராடுறேன்னு சொல்றீங்க. நான் 35 வருஷமா போராடி கொண்டுதான் இருக்கேன். வீட்டுல இருக்கவங்க மாறுறதுக்கும் 35 வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப ஆமாங்க. இன்னும் அங்க மாற்றம் அங்க வரல அப்படின்னு சொன்னா இன்னும் நான் மாறவில்லை என்று அர்த்தம். ஓ, அவ்வளவுதான். ஆமாங்க. ஆமா. ஆஹ், இவரு அதை புரிந்து ஐயா அதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். வாழ்க வளமுடன். சரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா யோகா அம்மா அவர்கள், நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் இன்னைக்கு பேசின அதே மல்லிகா தாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப வந்து எண்ணம் சொல் செயல்ல நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ம். மகிழ்ச்சியுடைய ஆழமான கருத்து. ம். இப்ப நம்ம எண்ணம் சொல் செயல்ல விழிப்போட இருக்கும் பட்சத்துல கூட ம். நம்மளுடைய உறவுகளோ அல்லது நட்பு வட்டத்திலேயோ ம். பொருந்தாத ஒரு வார்த்தைய அதாவது சம்பந்தம் ம். இல்லாம நமக்கு ம். ம். ஆஹ் காயப்படுத்துற மாதிரி வார்த்தை வரும்போது நம்ம உள் ம். மனசு காயப்படக்கூடாது இல்ல. வெளியில வந்து சரி ம். அவங்களுக்கு ம். பேசுறாங்க, ம். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க, அதனால நம்ம ம். வருத்தப்படக்கூடாதுன்னு பொதுவா நம்ம எண்ணி எண்ணி போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம எதிர்வினை புரியறது இல்ல, அவங்க கிட்ட எதிர்வினை புரியறது இல்ல. ரைட், ரைட்டு. ஆனாலும் உள்ள ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஆ, உள்ளுக்குள்ள சரி. சின்ன அந்த நெருடல் அந்த அந்த இருக்குது இல்லையா? அந்த இடத்துல மனம் பாதிக்கப்படுகிறது. அந்த சரிதானுங்களா? நெருடல் இருக்குல்ல. இப்ப பாருங்க. எண்ணம் சொல் செயல் மூணுல விழிப்பா இருக்கிறதுங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்ப நாம செய்யக்கூடிய செயலை சரியாக செய்வதற்குத்தான் எண்ணம் செயலில் விழிப்பு நிலை. ரைட்டுங்களா? ஆமா இப்ப நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தான். ரைட்டா? ஆமாங்க. அப்ப அதுல வந்து நம்ம தவறான செயல் செய்து விடாமல் இருப்பதற்காகத்தான் அந்த விழிப்பு நிலை. ஆமாங்க ஐயா. ஆனால் இந்த விழிப்பு நிலை இல்லாமல் நம்ம பல ஆண்டு காலமாக பல தலைமுறைகளாக செய்து விட்டோமே அந்த பதிவு. கண்டிப்பா. அதுக்குரிய விளைவுதான் இப்பொழுது வருகிறது. அவர்கள் அப்படி பேசுகிறார்கள், இவர்கள் நோகடிக்கிறாங்க. கர்மா. இந்த இடத்துல நீங்க ம், என்னதான் விழிப்பு நிலையா இருந்தாலும் இப்ப செய்யக்கூடிய செயலுக்கு தான் விழிப்பு நிலையை தவிர வர ம், ம். வேண்டிய விளைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். வந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அது நாம விழிப்பு நிலை இல்லாமல் செய்த செயலினுடைய விளைவு. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா நான் இப்ப ஒரு விழிப்பு சின்ன நிலையில நெருடல் இருக்கிறேனே, இருக்கு. ஆ, நான் இப்ப இப்படி இவ்வளவு விழிப்பு நிலையில இருக்கேனே, நான் இவ்வளவு மாறிட்டேனே, இப்பயும் வந்து என்னை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கேட்டா, ஆ, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஆ. நம்மளைத்தான் பேசுவார்கள். நான் அப்படி விழிப்பு நிலையில வந்து நான் இருக்கும்போதுதான், யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு நான் இருக்கும்போதுதான் எனக்கு அவ்வளவு அவமானங்களும் அவ்வளவு தொல்லைகளும் துன்பங்களும் அவ்வளவையும் கொடுத்தாங்க எல்லாரும். புரியுதுங்க ஐயா. நான் வந்து அயோக்கியனா இருக்கிறப்ப எல்லாரும் என்கிட்ட அவ்வளவு எனக்கு துன்பம் கொடுக்கல. புரியுதுங்க நம்மளை ஐயா. பார்த்து பயந்தாங்க. பயந்தேன். ஆனால் இப்பதான் நிறைய வந்தது. அப்படிதான் வரும். ஏன்? வரும். நம்மளுடைய கர்மையும் தூய்மையாவதற்காக வருகிறது. அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு வாழ்றதுதான் ஆன்மீகம். அந்த ஆனா இடத்துல நம்ம ஜெயிக்கிறோம். அத வந்து ஏற்றுக்கொண்டு அப்படிங்கறது ஓகேங்க ஐயா. சகிக்கிறதுங்கிறது அது கூட நம்ம கிட்ட ஒரு குற்றம் தானே. அத அப்படியே உள்ளவே சகிக்கிறதுனா என்னங்கம்மா? சகிக்கிறதுனா நீங்க திருப்பி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது.
அது ரியாக்ட் அவ்வளவுதான். பண்றதுல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும். நெருடல் வருது அப்படின்னு சொன்னோம்னா நாம தத்துவத்தை தெளிவாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்க. நீங்க நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரைட்டு, இது வந்து நமக்கு வர வேண்டியதுதான், நாம தூய்மை அடைகிறோம், ரைட்டு, வாழ்க வளமுடன். அந்த அளவுக்கு போறதுக்கு நம்ம பக்குவம் வரணுமா? அதுக்கு ஒரு தத்துவம் ஒரு செகண்ட் நெருடல் வந்துதான் அது நார்மல் வருது. வரத்தான் செய்யும், பரவாயில்ல. அந்த ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் அந்த நெருடல் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்களா, ரைட் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்கல்ல. கண்டிப்பா. சில பேர் பாருங்க, அந்த நெருடல்ல விடிய விடிய தூங்க மாட்டான். இல்ல இல்ல அப்ப நமக்கும் அவங்களுக்கு அதான் வித்தியாசம். அந்த அந்த பக்குவம் வராத இருக்கிறதுக்கு நாம எது மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாங்க? அது வராம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தால நாம வந்து இந்த துன்பம் கொடுக்காத அந்த விழிப்புணர்வில் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு காலத்துல என்ன ஆயிரும்னா அதனுடைய அடர்த்தி குறையும் போது அதுக்கப்புறம் வராதுங்கம்மா. ஆமா, இப்ப எனக்கு நான் அவ்வளவு வந்ததுன்னு சொன்னேன். இப்ப எல்லாம் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? அது மாதிரி பேசினவங்க யாருமே வந்து என்னுடைய தொடர்புலே இல்லை. வாழ்க வளமுடன். இப்ப என்ன ஆகி போச்சு, என்னுடைய உறவினர்கள் அந்த உறவுகள்ங்கிற தொடர்பு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 80% 90% எங்கூட எந்த தொடர்பும் இல்லை. ஐயா அவரை விடியா அவர்கிட்ட போய் அவரை அப்படி நம்ம கணக்கிலே சேர்க்காத விடு அப்படின்ட்டு ஒதுங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இந்த நிலையை அடைவதற்கு 35 வருஷம் ஆயிருக்கு. அப்ப நீங்க பாருங்க, அப்ப மகரிஷி எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருன்னு பாருங்க, புத்தர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு, ஆதிசங்கரர். ஏமா நமக்கெல்லாம் வராத ஆதிசங்கரருக்கு வராத அவமானமா? அவர் அப்படின்னு அந்த நாட்டை விட்டு ஊரை விட்டே துரத்துற அளவுக்கு அவமானங்கள் வந்தது இல்லவா? கண்டிப்பாங்க. நமக்கு வரக்கூடிய அவமானங்கள்லாம் ரொம்ப கம்மி. அவர் அங்கிருந்து காலடியில இருந்து கிளம்பி விட்டுட்டு ஒடியாந்தாரே, எங்க திருவாரூருக்கு வந்தாரு, இங்க இருந்து துரத்தப்பட்டார். கும்பகோணத்துக்கு வந்தார், அங்கிருந்து துரத்தப்பட்டார். இதுக்கு போனார், சிதம்பரம் போனார். அப்புறம் அப்பா சாமி ஆள விடுங்கன்னு போயிட்டார் மேல. அப்ப எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல புரிதல், நல்ல கேள்வி, நல்ல புரிதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இந்த சிறப்பா விளையாட்டுனீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ரெண்டு கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கய்யா. இப்போ நாங்க முன்ன கொஞ்ச நாள் இந்த மன்றத்துல இந்த ஸ்டூடெண்ட் யோகான்னு பண்ணும்போது இந்த பசங்க எல்லாம் வருவாங்க இல்லையா? அப்ப வந்து தீட்சை கொடுக்கும்போது இந்த ஆக்கினை தீட்சை வாங்கிட்டு இந்த பசங்க நிறைய பேர் போயிட்டு சாந்தி கொடுக்கும்போது வரவே இல்லைங்கய்யா. அப்புறமா அவங்க கேட்டு இது பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த குழந்தைங்கலாம் சாந்தி வாங்கலைன்னா இப்ப அவங்களுக்கு ஏதாவது இதுவாகுமாயா? அந்த குழந்தைங்க ஒரு பிரச்சனை இல்லைங்கம்மா, ஒரு பிரச்சனை இல்லை. என்ன நம்பிக்கையில தெரியுமா நம்ம கொடுக்குறோம்? இந்த நிறைய பேர் ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு தீட்சை கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. என்ன நம்பிக்கையில நம்ம கொடுக்குறோம்? இந்த 1000 பிள்ளைகளும் ஆகினை தவம் செய்ய மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கையில கொடுக்குறோம். நீங்க சாந்தி கொடுக்காம விட்டு அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ரைட்டா? ஈரோடுல 500 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதுல அடுத்த நாள் சாந்திக்கு ஒரு பொண்ணு வரல, சாந்தி வாங்கல. ஆனா 499 பேர் செய்யல. அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஆக்கினைய பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. சிக்கல்ல மாட்டிட்டு அந்த காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சிக்கல்ல இருக்குது. கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சிக்கல்ல இருக்குது. அந்த பொண்ணு தர்மபுரியில இருக்கு, இங்க ஹாஸ்டல்ல இருந்து படிச்சது. தர்மபுரியில போய் சிக்கல்ல மாட்டிட்டு முடிச்சது. அதுக்கு தீர்வு தெரியல. எங்கெங்கேயோ சுத்தி கடைசியில போன் எனக்கு வந்தது. தர்மபுரியில இருந்து அந்த பொண்ணு இங்க வர சொல்லவும் முடியல, நானும் அங்க போகவும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் போன்லயே இங்க இருந்து அவங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் கொடுத்து இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப நார்மலா இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு பயப்படுது. மண்டத்துல போய் இது மாதிரி வாங்கிக்குமா அப்படின்னு சொன்னா, ஐயோ அங்க போனதுனாலதான் இப்படின்னு அங்க போறதுக்கே பயப்படுது. அந்த நிலைமை வந்துருச்சு. அப்ப இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம 1000கணக்கில் டார்கெட் கொடுத்துறோம். யாரும் எந்த பிள்ளைகளும் பண்றது இல்லை. அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சரிங்க.
ஐயா நீங்க அந்த கிளியரன்ஸ்லாம் சொல்றீங்க இல்லையா? அது ம். ஏதாவது அந்த இது அவங்களுக்கு இதாயிருக்கு. இப்போ அந்த கிளியரன்ஸ் குடுக்கறது கூட இப்போ நீங்கலாம் அனுபவம் ஆசிரியர்கள்ங்க. நீங்கலாம் குடுக்கலாங்கய்யா. இப்போ அ ந அ இப்பதான் எல்லாருமே கத்துக்கிட்டு கொடுக்கலாமா? அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தந்தா ம். போதும். நான் ஓ! சொல்லியிருக்கேன். இப்ப சரிங்க. இன்னைக்கு பேராசிரியர்கள் ம். ம். அவங்களுக்கு ட்ரெய்னிங் ம். குடுக்குற அந்த ம். தலைவர்ட்ட நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். இது மாரி பிரச்சனையாகி ம். வெளியூர்ல இருந்து வர வச்சு நான் ம். இப்படி குடுக்க வேண்டியிருக்குப்பா. இந்த ம். ஆசிரியர்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் வரும்போது இத கொஞ்சம் குடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் இன்னைக்கு ம். கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். ம். பல தடவ சொல்றேன். ஆனா அங்க அத குடுக்க ம். மாட்டேங்கிறாங்க. நான் ம். அது தலைவர ம். பார்த்து தான் சொல்லணும். சரி இது நம்ம 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 வெளியில வந்துட்டோம். நாம போய் சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால விட்டுட்டோம். ம். சரிங்க. வாழ்க வளமுடன். இல்ல வாழ்க வளமுடன். இல்லங்க அனுபவம் இல்லாதவங்க குடுக்கும்போது அது வந்து இல்ல. அவங்களுக்கு நீங்க அது ம். ஆசிரியராக இருப்பவர்கள், ஆசிரியர் பயிற்சி ம். எடுத்தவர்கள் எல்லாரும் குடுக்கலாம். அது ம். எப்படி சரிங்க. குடுக்கணுங்கிறத மட்டும் நம்ம சொல்லணும். வேற ஒண்ணும் இல்ல. சொல்லணும். ஓ! சரிங்க, சரிங்க. ஐயா இந்த தடவ மதுரையில நேரடி வகுப்பு வரும்போது எல்லாருக்கும் சொல்லிக் குடுங்கய்யா. ஓ! சொல்லிக் ம். குடுக்கலாம், சொல்லிக் குடுக்கலாம். ஓகே, ஓகே. ம். ரைட். வாழ்க ம். வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. அ ஐயா இந்த நீங்க நீங்க சென்ற வாரம் ஒரு இது முக்கியமா ஒண்ணு சொன்னீங்க இல்லங்கயா? அது அப்புறமா தான் எனக்கு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம், அதாவது ம், நல்லது செய்வது மனிதனோட ம், இயல்பு அப்படின்னு ம். சொன்னீங்கல்ல? அ ஆமா. அப்போ அ அதுதாங்கய்யா. அப்ப என்ன ஆச்சு நம் நம் என்ன 2, 3 பேரு என்ன அதாவது சொன்னாங்க? மனிதனாக இருக்கணும்னா நல்லது செய்யணும். நல்லது செய்யணும். ஆமா, இயல்பு அப்படிதான் இல்லைங்கயா? ஆமா. அத் ஆ அதாங்கய்யா. அவன் தான் அப்போ மனிதன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவன் தான் மனிதன். சரிங்க. அவன் தான் மனிதன். ஆ. அ ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, மத்தவங்க மட்டும் நம்ம நல்லது செய்யணும், இது பண்ணணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம ம். மட்டும் ஏன் செய்யணும்? அப்படின்னு என்ன அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்களா? அதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. பதில் சொல்ல தெரியலங்கய்யா. அப்ப நீங்க மற்றவங்க போன வாரம் செய்றாங்க. இல்ல. இல்ல. நாம ம். நல்லவனா இருக்கணும். மனுஷனா இருக்கணும். அ அவ்வளவுதான். அவ்வளதான். அதாங்கய்யா. அப்ப நீங்க அவ்வளவுதான். அந்த நீங்க சொன்ன இது கரெக்ட்டா வந்ததுங்கய்யா. அப்ப இயல்பு கணவன் மனைவியில கூட ம். கணவன் மனைவியில கூட ம். மனைவி மனுஷியா இல்லன்னு வச்சுக்கங்க. கணவன் ம். மனுஷனா இருங்க நீங்க. பரவால்ல. ம். அதே ம். மாரி கணவன் மனுஷனா இல்ல, நீங்க மனிதனாக இருங்கள். அவ்வளவுதான். அவர் இல்லங்கிறதுக்காக ம். நம்ம இருக்க வேணாம்னு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீங்க இருங்க. ம். அவரு ம். கொஞ்சம் கொஞ்ச காலத்துல அவர் ம். மாறிருவார். சரிங்க. வாழ்க நம்ம வளமுடன். அந்த அதான் மனிதனாக வாழ இயல்புல நீங்க சொல்ற மாரி தவம் முயற்சி பண்ற மாரி இதுவும் முயற்சி பண்றோம்யா. ஆமாமா. பாருங்க இயல்புல நல்லதுங்க. இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் நீங்க பேசலாங்கப்பா. ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். இப்போ இந்த அ சினம் சினம் பத்தி ஒரு புரிதல் வேணுங்க ஐயா. இப்போ அ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ப ஒரு துன்பம் குடுத்தாலும் அவங்க வந்து நம்ம ம். மேல கோவப்படாமலே இருக்கிறாங்கன்னா, அது அ இப்போ அ அவங்களுடைய அவங்களுடைய விழிப்பு நிலை அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்களுடைய இல்லைங்க. பக்குவப்பட்ட இப்போ நிலையில இருக்காங்க. இப்போ வந்து துன்பம் குடுக்குறாங்க. ஆனா, திரும்பி துன்பம் நம்ப குடுக்கல அப்டின்னா, நம்ப எந்த அளவுக்கு நம்ப நம்ம தாங்க முடியல தானங்கய்யா. அடுத்தவங்க உடனே நம்ப குடுத்துருவோம். அப்டிதானங்க? தாங்க முடியலன்னா குடுத்துருவோங்கிறதுங்கிறது ஒரு இடம். ஆனா ம். புரிதல் இல்லன்னு சொன்னா உடனடி குடுத்துருவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா, தாங்குற வரைக்கும் தாங்குவோம். தாங்க முடியாதப்ப குடுப்போம். ஓகேங்க ஐயா. ரைட்டா? ஆனா நல்ல ஒரு ஞானம் வந்தவங்க நீங்க எவ்வளவு நாளும் தாங்குவாங்க. குடுக்கவே மாட்டாங்க. நம்ம அவ்வளவுதான். நம்ம உடனே குடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சம் லேட்டா குடுக்குறோம். அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் பக்கம் வந்திருக்கு. ஓகேங்க. அப்போ சினம் வந்து நம்ம நம்ம அ தாங்க முடியாத அ ஏன் குடுக்குறோம். இப்போ அந்த மகரிஷிட்ட கேட்டான், "சாமி பொறுமையா இருக்கிறோம். எவ்வளவுதான் சாமி பொறுமையா இருக்கிறது?" அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரு, அவங்க அது அது அந்த அந்த செயல் நிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறோம். அதான் பொறுமைங்கிறதுக்கு அளவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். ரைட்டா? அப்ப நம்ம ஓகே. பொறுக்க முடியாம செஞ்சுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய பக்குவம் அந்த நிலைதான். அவ்வளவுதான் நம்ம பக்குவம் அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ பொறாமை ஒருத்தவங்கள பார்த்து பொறாமன்றதும் வந்து இந்த மாரி தானங்கய்யா. அவங்கள அ எல் ஆமா பொறாமைங்கிறதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு அவங்கள பார்த்து நாம எதுக்கு பொறாமைப்படணும்? அவங்க கெட்ட வழியிலே சம்பாதிக்கிறாங்க. ரைட். அவங்க
அவங்க பார்த்து பொறாமப்படுறதில்ல, அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படணும். ஏன்? அவங்க பின்னாடி வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க, நமக்கு தெரியுது. பரிதாபம் தான் படணும், அதை போய் பொறாம எதுக்கு பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்மளை பார்த்து ரொம்ப நம்ம மேல வந்து அதிக பொறாமையும் பின்னாடி நிறைய பேசுறதும் நம்மள வந்து நம்ம மேல பொறாமப்படுறாங்கங்கிறீங்க. ஆமாங்க. நம்ம மேல பொறாமப்படுறாங்கன்னா நம்ம பெருமையா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பெருமை நம்ம காட்டவில்லை என்று சொன்னால் யாரும் நமக்கு பொறாமை நம்ம இது பட முடியாது. நாம ஒரு நல்ல ஒரு சட்டை எடுத்துட்டு அதை போட்டுட்டு அப்படி பெருமையா நினைச்சீங்கன்னா தான் அவங்க பொறாமப்பட முடியும். அந்த சாதாரணமா அதை போடணுமே போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் பெருமையா நினைக்கிறோம், அதனாலதான் பொறாமை வருகிறது. பெருமை இல்லை என்று சொன்னால் பொறாமை இல்லை. நம்ம என்னை இப்ப என் மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பெருமையாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஓகேங்க ஐயா. அவ்வளவுதான். நமக்கே தெரியல, நம்ம பெருமையா இருக்கவங்க நமக்கே தெரியல. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது மோகன் ஐயா, நீங்க பேசலாங்க. அட்மிட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். ஐயா. சொல்லுங்க. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில இப்ப நம்ம சினம் தவிர்த்துடுறோம் ஐயா. யாருக்கு இப்ப அந்த மாதிரி நம்ம தவிர்த்துறோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை தவிர்த்துடுறோம். அப்படியே வந்தாலும் உடனே நம்ம வந்து இயல்பு நிலைக்கு வர முயற்சி செய்யறோம்யா. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல இந்த இப்ப உள்ள அரசியலை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களுக்கு எதிரான அந்த நடக்கும்போது, உயர் பதவியில இருக்கும் நடக்கும்போது, நம்ம அதை கேள்விப்படும் போது இது தேவையில்லாத சட்டமா இருக்கு, இல்ல இது தேவையில்லாம செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நமக்கு சினம் வரும். அதை நம்ம எல்லாம் செய்ய முடியுமா? ஆமாங்க. அது எங்கேயும் காட்ட முடியாது. ஆமா, காட்ட முடியாது. அப்ப அந்த இடத்துல அது கோபம் இருக்குது. அந்த கோபத்தை எப்படி காட்டணும், என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயம் மாறட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதான். அதுக்கு மேல நம்ம கோபத்தை நம்ம எப்படி காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கள் மாறுவதாகவே தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சீக்கிரம் விளைவு வந்து அவர்கள் மாறட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வேற என்ன பண்றது? இப்ப எல்லாம் விளைவு வந்தால்தான் மாறுவார்கள். இன்னைக்கு ஏன் இந்த சண்டையை நிக்க முடியல? எவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆக போகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு அந்த 2 தலைவர்களுடைய ஈகோ தான் காரணம்ங்கிற மாதிரி நமக்கு தெரியும், நம்ம நியூஸ்ல பாக்குறதுனால. அந்த தலைவருக்கு ஏன் அந்த ஈகோ நிக்குது, விடமாட்டேன்னு நிக்குது. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து அப்படியே நிக்கிறாரு, எல்லாத்தையும் அடுத்தவன் அழிக்க நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் அப்படி நிக்கிறாரு. அவர் வந்து சேஃப்டியா உள்ள இருந்துக்கிறாரு. குண்டு வந்து விழுகிறதெல்லாம் மக்கள் தலையில தான் விழுகுது, மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மக்களும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய பிரதிநிதி சண்டையை தூண்டுறாரு, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் எல்லாம் பெருமையாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான் நடக்குது. அப்ப இவர்கள் இந்த துன்பத்தை அனுபவித்துத்தான் நான் மாறுவேன் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி இவங்க ஆன்மீகம்னு பேசுறாங்களே தவிர அறம்ங்கிறத யாரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் சண்டை. அங்க அறம் என்பதைக்கு பேசுறதே இல்லை. அப்ப ஏன் இறைவன் உன்னை அடிச்சிட்டார், ஓ இறைவன் என்னை அடிச்சிட்டார், இன்னைக்கெல்லாம் எப்படி அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப என்ன ஆகுது? இன்னும் துன்பத்தை அனுபவித்தால்தான் இந்த சமுதாயம் திருந்தும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் என்ன, அப்ப இதெல்லாம் வரத்தான் செய்யும். வரட்டும், மக்கள் துன்பத்தை அனுபவிக்கட்டும், அனுபவித்தாவது அவர்கள் அறத்துக்கு மாறட்டும். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். இப்ப நாமளே நம்மளே இப்ப நிறைய பேசுறோம், நம்ம தத்துவத்தை பேசுறோம். 25 பேர் தான் கேட்கிறாங்க. சரி, இத்தனை கோடி பேர்ல இவ்வளவுதானே கேட்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அனுபவிச்சு திருந்தட்டும். அப்ப நீங்க அனுபவிச்சு திருந்தட்டும் நீங்களே சொல்றீங்களே, இது கோபத்தை தானே சொல்றீங்க. அதாவது வேற வழி இல்லை. அப்ப இப்போ நம்ம குழந்தையே இருக்கு, இது சாப்பிட வேணாம்னு சொல்றோம், இல்லைன்னு ஒரு பிடிவாதம் பண்ணுது, வேற வழி இல்லை, சரின்னு வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்த நாள் வயிற்று வலின்னு சொல்லுது. நேற்று சொன்னனே கேட்டியா? வயிற்று வலி வந்த பிறகுதானே உனக்கு புரியுது. வரட்டும் தான் சொல்லுவோம், வேற என்ன பண்றது?
இல்ல வாங்கி கொடுத்துட்டு வயிற்று வலி வராம இருக்கட்டும், வராம இருந்துச்சுன்னா அவன் திருப்பி திருப்பி வாங்கி கொடுன்னு கேட்பான். அந்த வயிற்று வலி வந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் நிறுத்தும். அப்ப என்ன வரணும்? துன்பம் வரணும், வந்தாதான் இந்த சமுதாயம் திருந்தும். அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய அராஜகங்கள் எல்லாமே மக்கள் செய்த தவறுக்காகத்தான் அவர்கள் தவறு செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிற அவங்களை குறையே சொல்லாதீங்க. மக்கள் தான் காரணம். மக்கள் சரியாக வாழவில்லை. மக்கள் சரியாக வாழவில்லை. வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாத ஒரு ஆட்சி தான் நடக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே என்ன இருக்கு, கொள்ளையடிக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கு. அப்போ உன்னுடைய பிரதிநிதி மொத்தமா கொள்ளையடிக்கிறான். நீ முதல்ல மனிதர்கள் மாறுங்க. மனிதர்கள் என்ன, அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை சண்டை, எத்தனை வீட்டுல ஒற்றுமை இருக்கு, எத்தனை இடத்துல பொருள்ல பறிச்சிடணும்னு நினைக்கிறான். அப்ப அதுதான் அங்க வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படிதான் இருக்கும். மனிதர்கள் ஒவ்வொரு தனி மனிதன் மாற முடியாது. ஆனா நிறைய பேர் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சமுதாயத்தை மாற சொல்லுங்க, அப்பதான் நான் மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தர்ப்பவாதிகள் யாரு மாறாலும் இல்லையே, நான் மாறு அப்படின்னு சொல்லி மாற இங்க இண்டிவிஜுவலா மாறினா தான் அங்க மாற்றம் வருமே தவிர, மக்கள் எல்லாம் அறத்தின்படி வந்து விட்டால் அறம் சார்ந்த அரசன் தான் வருவான். இன்னைக்கு இப்படி அரசன் வருகிறான் என்று சொன்னால் மக்கள் சரியில்லை என்பது அர்த்தம். அதனால அதெல்லாம் அப்படியே விட்டுருங்கயா, அனுபவிச்சு வரட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் பாருங்க, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ல சில கமெண்ட் எல்லாம் பாக்குறேன். அணுகுண்ட போட்டு எல்லாத்தையும் அழிக்கட்டும், அதில் நானும் சேர்ந்து அழிவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சில பேர் கமெண்ட் போடுறான். அந்த சமுதாயத்தை பார்த்து எவ்வளவு விரக்தியா இருப்பான்னு பாருங்க. நானும் அதுல அழியறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அழிக்கணும்பா, இந்த சமுதாயம் என்ன இப்படி ஒரு சமுதாயமா இருக்கு அப்படின்னு உலக மக்கள் மீது அப்படி ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கத்தோட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த கோபம் உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வருங்கய்யா. இப்ப நீங்க சொன்ன உடனே இப்ப நானே வந்து ஆதங்கமா தானே பேசுறேன். அது 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 சமுதாயத்தின் மேல் கொண்ட கோபம். ரைட்டு, இருக்கதான் வரத்தான் செய்யும். ரைட்டு, அதையும் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. மோகன் ஐயா அவர்கள் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய செய்யலாமா? நிறைய செய்யலாங்கய்யா. ஐயா கொண்டே ஒன்று சொல்லி முடிச்சிருங்கய்யா. நீங்க சொல்லுவீங்க இல்லைங்கய்யா, அடுத்தவங்களுக்கு நீங்க நல்லது செய்யலைன்னா கூட துன்பம் செய்யாதீங்க, அடிக்கடி நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. அதனால இந்த துன்பம் போக்குற செயலையாவது, துன்பம் போக்குற செயல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் துன்பம் கொடுக்காமையாவது இருக்கணும்னு சொல்லி நம்ம எண்ணம் செயலால யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு இது பண்றதுல இப்போ குழந்தையோட உடல்நிலையில நல்ல மாற்றம் வந்திருக்குங்கய்யா. அப்பதான் நினைச்சேன். நன்றிங்கய்யா. அத நீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒண்ணுல நிக்கிறதா நம்ம விழிப்பு நிலை. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. சில முக்கிய அறிவிப்புகளுக்கு பின் உலக நல வாழ்த்துங்க. இன்று அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. தினமும் காலை 5 மணிக்கு தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. மாலை தவத்தினையோடு தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. நாளை புதன்கிழமை நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து இயற்பியலையும் வேதியியலையும் வழிநடத்தும் உயிரியல் என்ற தலைப்புல தமிழர் வேளாண்மை முறையில் முன்னோடியாக இருக்கும் தமிழர் வேளாண்மை தமிழ் மருத்துவர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். வியாழக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து முக்கோண விதி என்ற தலைப்புல பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை மாலை ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் நாள் 39 ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் தொடர் வகுப்பாக நடத்தப்படுகின்றது. தினமும் காலை ஓங்கார தவமும், வெள்ளிக்கிழமை கருமையை சாந்தி தவமும், சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகின்றது.
தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் வந்து ஜூன் 2 முதல் வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மகரிஷியுடன் உயிர்கலப்பு பெற்ற ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து அது நடக்கிறது. சுவாமிஜியோட உயர்ந்த தத்துவம், காந்த தத்துவம், அதில் வந்து ஐயா வந்து தொடர் வகுப்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் அவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரிவித்து அவர்களும் இணைந்து அவர்களும் இந்த காந்த தத்துவத்தை கேட்டு பயன்பெறுமாறு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் ஆனந்த யோகத்தின் நேரடி பயிற்சி வேதாத்திரிய ஞான சங்கமம் மதுரையில் வாடிப்பட்டியில் இறைவாக்கு இல்லத்தில் ஆகஸ்ட் 8, 9, 10 தேதிகளில் நடைபெறுகின்றது. சில இடங்கள் மட்டுமே உள்ளதால் விருப்பமுள்ள அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்புக்கு வந்து 9840017913 தொடர்பு, அந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உணவு மற்றும் தங்கும் அறைக்கு கட்டணம் 2000 ரூபாய்ங்க. நன்றி, அனைவரும் நன்றி.